மணி 12 ஆயிடுச்சோ. அம்மாக்கு வேற கேக்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு. இப்போ எடுத்து கட் பண்ணணுமா? இந்த சத்திய பிள்ளையை எழுப்பி விடுவோம். சத்யா, சத்யா பாட்டி அந்த பக்கம் தூக்கமா வருது, எழுப்பி விடாத சுவாணி. பாத்ரூம் வருதுன்னா அம்மையை கூட்டிட்டு போ. லூசு சத்யா, எந்திரி. அம்மைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, கேக்கு கட் பண்ணாண்டமா. மணி 12 ஆகுதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இது ஆமலா, இன்னைக்கு அம்மைக்கு பர்த்டே. ஐயா, கேக்கு வேற நீ உமாட்ட வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்ன. இப்போ எப்படி போய் எடுக்கிறதுக்கு? இது கட்டாத, அம்மைக்கு காதுல விழுந்துற போது. அதெல்லாம் நான் அப்பமே வாங்கி கொண்டு வந்து நம்ம விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படியா? ஐ ஜாலி. நான் கேக்க பார்க்கவே இல்லை சுவாணி. சரி வா, நம்ம ஹாலில் போயிட்டு 2-3 பெலூன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒட்டி விட்டுட்டு கேக்கை எடுத்து டேபிளில் வைப்போம். கரெக்டாக 12 மணிக்கு அம்மையை எழுப்பிட்டு வந்து கேக்கை கட் பண்ணலாம். சரி மெதுவா வா. சுவாணி, லைட்டை மட்டும் போட்டு விட்டுறாத. போட்டேன்னா அவ்வளோதான். நம்ம ஹாலில் போயிட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பெலூன் எல்லாம் ஒட்டிப்போம். சரிடி, ஒரு வேளை பெலூன் ஒட்டும்போது அது உடச்சிட்டனா? லூசி, என்ன கேள்விட்டி கேட்க? அதெல்லாம் பார்த்துக்கிடலாம், ஒன்றும் உடையாது. நீ வா. சரி நான் வரேன். A few moments later. சத்யா, எல்லாம் கரெக்டா இருக்கலாம்? ஆமாடி, எல்லாமே கரெக்டா இருக்கு. நீ கேக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சா போதும். சரி நின்னுக்கோ, நான் போய் கேக் எடுத்துட்டு வந்து வைக்கேன். நீ ஒரு வாட்டி ரூம்ல போய் பாரு அம்மா எந்திரிச்சிட்டாவலான்னு. அதெல்லாம் எந்திக்க மாட்டாவட்டி, நம்ம மெதுவா தானே எல்லாம் பண்ணோம். சரி எதுக்கும் ஒரு வாட்டி பாரு, நான் போய் அந்த கேக் எடுத்துட்டு வரேன். அப்புறம் நீ ரூம்ல போயிட்டு மெதுவா அப்பாவை மட்டும் எழுப்பி கூட்டிட்டு வா. அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து அம்மையை எழுப்பலாம். சரியா? ஏடி, இன்னொரு ரூம்ல அந்த அட்டையும் அம்மாவும் இருக்காங்களா? அவங்களே எழுப்போமா? அவங்களெல்லாம் ஒன்னும் எழுப்பாண்டா. அவங்க உனக்கு யாரும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நான், நீ, அம்மா, அப்பா, நம்ம இவ்வளவு பேர் மட்டும் போதும். ஏன் டீ பாம்லா, நமக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தந்தவ. ஸ்நாக்ஸ் வாங்கி தந்தவனா என்ன வேணாலும் செய்யணுமா? இப்ப எதுக்கு டீ கோபடுவ? நம்ம வீட்டுல வந்த கெஸ்ட்னாலும் நம்ம அம்மைக்கு அண்ணனும் மைனியும்லா. சரி, ஸ்நாக்ஸ் வாங்கி தந்தவனா என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படிதானே? அப்ப நீ அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. சுவாணி, ஓவரா பேசாத. இங்க பாரு, இப்போ நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மணி நம்ம 2 பேரும் இங்க சண்டை போடுவோம். அந்த சத்தத்துல அம்மா எந்திரிச்சு வந்துருவா. அப்புறம் எல்லா சர்ப்ரைஸும் போச்சு. இப்ப நான் என்ன சொன்னேன்னு நீ என்கிட்ட இப்படி கோவப்படுக? அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுல நிக்காவ. நம்ம கேக் எல்லாம் கட் பண்ணும்போது அவங்கள கூப்பிடாம இருந்தா நல்லவா இருக்கும். நான் சொன்னதை மட்டும் நிச்சி. அதே மாரி நீ எதையாவது செய்யணும், அப்புறம் வா இஷ்டம். நான் எல்லாரையும் கூப்பிடதான் செய்வேன். என்னத்தையாவது பண்ணி போல. நான் போய் கேக் எடுக்க போறேன். இது எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா? இப்ப அவங்க 2 பேரும் கூப்பிட்டா என்னதான் ஆக போகுது? நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரை போய் எழுப்போம். அதுக்கப்புறமா அம்மா அப்பாவும் எழுப்பிடலாம். அத்தை, மாமா, வாங்க வாங்க. எருமை போய் கூட்டிட்டு வந்துட்டா போல இருக்கு. கூப்பிடாண்டான்னு இவன் நல்லதுக்காண்டி தான் சொன்னோம், கேட்கல. இனி இதையெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாலும் சொல்லுவாருங்க. என்னத்தை ஏன் பண்ணிட்டு போறா? நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம நல்லதுக்காண்டி பண்ணா எல்லாரும் நம்மளை கழுவி ஊத்துறாவ. நான் என்ன பொறாம பிடிச்சா வேண்டான்னு சொல்லியே. இப்போ அவங்க படிக்கட்டும் முடிக்கட்டும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாவ. அதுக்காண்டி தான் வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் பார்த்தா என்னைய பிடிச்சி திட்டிட்டு இருக்காவ. சுவாணி, கேக் எடுத்து வச்சிட்டியோ? அழகா இருக்கு டீ கேக்கு. நல்லா இருக்கா? ஆமா டீ, சின்ன கேக்கா கியூட்டா இருக்கு. அதுலயே அது மேல ரோஸ் இது மாதிரி போட்டிருக்காங்களா, சூப்பரா இருக்கு. ஐயோ, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. எட்டி போரு, கையை வச்சு எடுத்து நக்கி விட்டுறாத. போய் அப்பாவை கூட்டிட்டு வா. அப்பாவை நீ போய் எழுப்பிட்டி, நான் போய் எழுப்பும் போது அம்மையும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாவண்ணா. சரி, அப்போ இதுல நின்னுக்கோ, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி சுவாணி, நான் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்பாவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மையும் எழுப்ப வேண்டியது இருக்கு. நீ வந்து சீக்கிரமா போய் எழுப்பு. சரி. அத்தா, மாமா வாங்க. அம்மா, இது என்னது? மக்களே, இதுக்கு தான் எழுப்பி கூட்டிட்டு வந்தியா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆமா, இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? மாமா, இன்னைக்கு எங்க அம்மைக்கு பர்த்டே. அதுக்கு தான் நாங்க 12 மணிக்கு கேக் வெட்டலாம்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அழகா இருக்கு மக்களே. ஆமா, இந்த பிறந்த நாள் நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த கேக் எல்லாம் யாரு வாங்கிட்டு வந்தாவ? அது இன்னைக்கு சுவாணி ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே அவங்க ஸ்கூலுக்கிட்ட இருக்கக்கூடிய பேக்கரியில வாங்கிட்டு வந்தாவ. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ராணிக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது வாங்கிருக்கலாம். பத்தியாங்க. ஆமா, நமக்கு தெரியாம போச்சு. சரி விடு, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி அனுப்பி வச்சுட்டா போச்சு. ஆமா, நம்ம வேற நாளைக்கு 4 மணிக்கு கிளம்பிடுவோம். இல்லைன்னா அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கி கொடுக்கலாம். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த கேக்கு கட் பண்ணதே எங்க அம்மைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லா வருஷமும் நாங்க பண்ணுவோம், போன வருஷம் பண்ணல. அதனால இந்த வாட்டி நான் சின்ன கேக்கு வாங்கியிருக்கோம். யா மக்களே, இவ்வளவு குட்டியோண்டு கேக் வாங்கி வச்சிருக்கீங்க. கையில எதுவும் காசு இல்லையா? மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல, பெரிய கேக்கா வாங்கிருக்கலாம். இல்ல மாமா, அது வந்து நாளைக்கு சாயந்தரம் எங்க சித்தி, பாட்டி, நந்தினி, பெரியம்மா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம். அவங்க எல்லாம் வரும்போது நாங்க பெரிய கேக்கா வாங்குவோம். இது 12 மணிக்கு கட் பண்ணதுக்காண்டி சின்ன கேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, மாமா உனக்கு பைசா தந்துட்டு போறேன். நீ அம்மைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கேக்கா வாங்கி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு, சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. எங்ககிட்ட அப்பா பாக்கெட் மணி கொடுத்தாங்கல்ல, அதில் நாங்கள் வந்து 1000 rupees எடுத்து வச்சிருக்கோம். அதிலே நாங்கள் வாங்கி கொடுப்போம். அம்மா காசுலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. இருக்கட்டும் மக்களே, எங்ககிட்ட தானே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போகும்போது தந்துட்டு போகிறோம், சரியா? சரி, அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ராணியை போய் எழுப்புங்க. சுவாணி எங்கள் அப்பாவே எழுப்ப போயிருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் போய் எங்கள் அம்மையை எழுப்புவோம். சரி. அதுக்கு மக்களே என்னை எழுப்பி விட்டீங்க. உறக்கமா வருவி. ஏப்பா, இன்னும் தூங்கிட்டே இருக்காம கண்ணை திறந்து பாருங்க.
இது என்னது சுரேஷ், இன்னைக்கு ராணிக்கு பிறந்த நாளோ, அதனாலதான் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணி கேக்லாம் வாங்கி வச்சிருக்காவன்னு பாரு. அட ஆமா, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள். அட இது கூட தெரியலையா? இல்லத்த, எங்க அப்பாக்கு முன்னாடியே தெரியும். எங்க அப்பா எங்க அம்மாக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டாவ. அட கிஃப்ட் எல்லாம் பண்ணியாச்சா? ஆமா மச்சான், ராணி பிறந்த நாளுன்னு முன்னாடியே தெரியும். அதனால அவளுக்கு தங்கத்துல ஒரு வளையல் தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் காசு பத்தல, அதனால ஒரு சேலை வாங்கி கொடுத்தாச்சு. நீங்க தான் நாளைக்கு போயிருவீங்களா? அவ நாளைக்கு காலையில கோயிலுக்கு போகும்போது அதான் கட்டிட்டு போவா. அட ராணி என்கிட்ட சொல்லவே இல்லையே. மறந்துருப்பாவெல்லாம் காணோம். சரி மக்களே, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, போங்க உங்க அம்மையை போய் எழுப்பிட்டு வாங்க. சரிப்பா, இது சுவாணி பா. கேக்கு தான் கொஞ்சம் சின்னதாயிட்டு. ஆமா, நாளைக்கு சாயந்தரம் போல ஏதோ பெரிய கேக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம. அவங்க பாட்டி பெரியம்மா சித்தி பிள்ளைங்க எல்லாம் வருமா, அதனால பெரிய கேக்கு சாயந்தரம் கட் பண்ணுவாங்களாம். அப்படியா? என்னென்ன பண்ணிட்டு இருக்காவ? கேக்கு அவங்க அம்மைக்கு அவங்க வாங்கி கட் பண்றாங்க, ஆனா பைசா என் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போக வேண்டியது. பிள்ளைங்க 2 பேரும் நல்ல தங்கமான பிள்ளைங்க. இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க அம்மா அப்பா பிறந்தனால ஞாபகம் வச்சு கேக் வாங்கி கட் பண்றது? ஆனா பிள்ளைங்க என்ன அழகா கேக்லாம் வாங்கி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி பெலூன் எல்லாம் ஒட்டி லைட் எல்லாம் போட்டி, பரவாயில்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கு. ஐயையோ, இதுங்க வேற இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்கோ. இவங்க வேற பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பிள்ளையை கெட்டி கொடுங்கன்னு வேற கேட்டாச்சு. இன்னும் இப்ப அடுத்த சீனையும் பார்த்தாச்சு. இன்னும் நாளைக்கே கெட்டி கொடுன்னு கேட்டுருமா என்னமோ தெரிய மாட்டுக்கு. ஐயோ அம்மா பாவம், எப்படி உறங்கிட்டு இருக்காவ? ஆனா எழுப்பி தானே ஆகணும், எழுப்பி விடுவோம். என்ன சொல்லலாம்? வழக்கம் போல நானும் சத்யாவும் சண்டை போட்டோம், வேற என்ன சொல்றது? எம்மா 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 என்றிம்மா, இந்த சத்யா வந்து பாருமா. நீ என்னாச்சு 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 சுவாணி? சத்யாக்கு என்னாச்சு? எம்மா என் கூட சண்டை போட்டுட்டே இருக்காமா இந்த சத்யா, வந்து என்னன்னு கேளுமா நீ. இது எனக்கு தெரியாம தான் கேக்கு. 2 பேரும் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? இது மணி 12 மணி ஆகு. ஆமாம்மா 12 மணி ஆகு. இது 12 மணிக்கு மட்டும் சண்டையை போட்டுட்டு கிடப்பீங்க 2 பேரும். ஏம்மா சண்டை எந்த நேரத்துல வேணாலும் வரலாமா, நீ எந்திரிச்சு வா. இன்னைக்கு தொடப்பு கட்டையை எடுத்து 2 பேரும் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க 2 பேரும் ஒரு நாள் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி கிடையாது. படுத்து உறங்கினாலாச்சு என்ன நிம்மதியா படுக்க விடுதலடா. உறங்கி கிடந்தவ 2 பேரும் என்னட்டி சண்டை போட்டீங்க? ஏம்மா நீ எந்திரிச்சு ஆளுக்கு வாமா, அவளை வந்து பாரு, அதுக்கப்புறமா நீ என்ன திட்டு. இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏம்மா சட்டுன்னு வா, 12 மணி ஆயிட்டு. ஐயோ வளரிட்டனே, இன்னைக்கு இப்போ ஆகிட்டு இருக்கு 2 பேரும். நிம்மதியா என்ன படுத்து உறங்க கூட விட மாட்டாளுங்க 2 பேரும். என்ன வாழ்க்கை என்னதான் தெரிய மாட்டேங்குது. பேசாம பொட்டி படுக்க எடுக்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. இங்க கடந்த இந்த மனுஷன் எங்க போனாரு? 12 மணிக்கு ஆளால எங்கதான் போறாவளோ தெரிய மாட்டேங்குது. உறக்கம் தான் வராதா? இந்த வீட்டுல மட்டும்தான் ஏன் வித்தியாசமா நடக்கு எல்லாம். வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடியவங்க தான் என்ன நினைப்பாவ? காலையில தான் பெரிய வாயில புகழ்ந்தாங்க 2 பேரையும். நைட்டு 12 மணி ஆயாச்சு, இன்னும் இந்த வீட்டுல வெட்டி மஞ்சிட்டு கிடக்காளுங்க 2 பேரும். எங்க எங்க அவ? சத்யா சர்ப்ரைஸ். இது என்னது இது? ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ ராணி, ஹேப்பி பர்த்டே டு யூ. மக்களே இது என்னது? அம்மா உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா மக்களே, எனக்கே மறந்துட்டு 2 பிள்ளைங்களை ஞாபகம் வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஏம்மா உங்க பிறந்த நாளை நாங்க என்னைக்கு மறந்துருக்கோம்? அதானே, எங்க பிறந்த நாளை மறந்தாலும் மறப்போமே தவிர உங்க பிறந்த நாளை என்னைக்காவது மறந்துருக்கோமா? நடிச்சு வாழ்வோ. பிறந்த நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுக்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு என்னை கூட்டிக்கிட்டு கடைக்கு போற ஆளுவோ. இதுல நின்று என்ன நடிப்பு? எப்ப மக்களே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? கேக்கெல்லாம் வாங்கியிருக்கு. ஆமாம்மா வாங்க வந்து பாருங்க உங்க கேக்கு. தள்ளுங்க பாப்போம். அம்மா இது என்னது? கேக்கு அழகா இருக்கு, சின்னதா இருந்தாலும். சின்ன கேக்க அழகா வாங்கிட்டு வந்திருக்கீங்க மக்களே. ராணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மைனி. ஏம்மா அது தேங்க்யூ இல்ல, தேங்க்யூ. சரி ஏதோ ஒண்ணுடி எனக்கு தெரிஞ்சது. ராணி உனக்கு பிறந்த நாள்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. இல்லன்னா இன்னைக்கு உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்திருக்கலாம்னு நினைச்சோம். ஐயா அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வயசு எத்தனை ஆவி இந்த பிறந்த நாளைக்கு கேக்கு கட் பண்ணது கிஃப்ட் வாங்குது? சின்ன பிள்ளைங்களாம் அது பண்ணா அழகா இருக்கும். இருந்தாலும் நாங்க இங்க நிக்கும் போது உனக்கு பிறந்த நாள் வந்திருக்கு, ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கலாம். ராணி ஹாப்பி பர்த்டே ராணி. எங்க தேங்க்ஸுங்க. சரி 12 மணி ஆயிட்டு, கேக்கு கட் பண்ணுங்க. மக்களே இவ்வளோ அழகா கேக்லாம் வாங்கி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா நீங்க கேக்கு கட் பண்ணுங்க. சரி. சத்யா இந்தா. அண்ணே மைனி ஏங்க நீங்களும் வாங்க கேக்கு தாரேன். ஏம்மா எங்க 2 பேருக்கும் சுகரு,
நாங்க 2 பேரும் அழுக்கு கொஞ்சோண்டி எடுத்திருக்கோம். இப்போ ரொம்ப நைட் ஆயிட்டலாம், இப்போ சாப்பிடல. சரிண்ணே. ராணி, நானும் காலையில சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பாக்கேன். கேக்கு சூப்பரா இருக்கு மக்களே. நான் தாப்பா எங்க ஸ்கூல் கிட்ட உள்ள கடையில வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. சரி அண்ணே மைனி, நீங்க போய் படுத்துக்கோங்க. இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து எழுப்பிட்டாச்சு. நீங்க காலையில 4 மணிக்கு போகணும்ல. இப்ப போய் மணி 12:30 ஆயிட்டு நீங்க போய் படுத்துக்கோங்க. ஆமா, நான் நீங்க கேக் கட் பண்ணிட்டு அந்த நீ போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். ஒரு 3 மணி நேரம் தான் உறங்க முடியும். ஆமா, நீங்க போய் படுத்துக்கோங்க. சரி ராணி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணே. சிவகாமி வா. ராணி, அப்புறம் போய் படுப்போமா? என் 2 பிள்ளைங்களும் தான் எனக்கு சந்தோஷமே. என்னதான் அடியை வச்சு சண்டையை போட்டு என்கிட்ட ஏச்சு வாங்கினாலும் இப்படி எதையாவது பண்ணி என் கோவத்தை போக வச்சிரும். சரி போங்க மக்களே, நாளைக்கு ஸ்கூலு காலேஜ்னு போகணும்ல. ஏம்மா இது மட்டும் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் சர்ப்ரைஸா? இந்த சர்ப்ரைஸ்லேருந்தே நான் வெளியே வரலையேட்டி. ஏம்மா இதெல்லாம் ஜுஜுபி, நாளைக்கு இருக்கு உனக்கு சர்ப்ரைஸ். ராணி. என்னங்க? ராணி, நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் தந்தம்ல அந்த சேலையை உடுத்துட்டு நின்று நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், சரியா? சரிங்க. சத்யா, அம்மையை பாரு பிக்கப்படுதா. போங்கட்டி, இவ்வளவு வேற. போய் பாடுங்க போங்க. அம்மா இந்த கேக்கை அந்த பாக்ஸுக்குள்ளாடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிரு. அப்படியே திறந்தே வச்சுறாங்க, ஒரு மாதிரி ஆயிரும். சரிடி, எனக்கு தெரியும். போய் பாடுங்க. எங்க நீங்களும் போய் பாடுங்க. சரி ராணி. பிள்ளைங்க 2 பேரும் என்னெல்லாம் தான் பண்ணுவேன் நமக்கு தெரியாம. கேக்கு நல்லா இருக்கு, கூட ஒரு பீஸை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கொண்டு போய் வைப்போம். இப்போ உறக்கமும் போயிட்டு இன்னும் படுத்தா உறக்கமே வராது. மறுபடியும் 4 மணிக்கு அவங்க எந்திரிக்கும் போது நம்மளும் எந்திரிக்கணும். பால் நேரமே வாங்கி வச்சதுனால காலையில் இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீயை ஏதாவது போட்டு வைக்கணும். சாப்பிடக்கூடிய நேரம் ஆகாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் காலையிலோட சாப்பாடை கொடுத்தாது விடலான்னு பார்த்தேன். சரி பார்ப்போம். நேரம் இருந்ததுன்னா ஒரு தட்டு இட்லியை வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுத்து விடுவோம். எங்கனையாவது வண்டியை நிப்பாட்டி சாப்பிடுவாங்கல்ல.